ஏய் என்ன? சாரி. இதை நீ அங்கேயே சொல்லிருக்கணும். இப்ப என்ன பண்ணுங்கிற? எனக்கு வேற சட்டை வேணும். ஓ, காசை நீ கொடுத்துட்ட, விலையை கடைக்காரல சொல்லணும். ஒருவேளை 400 ரூபாய் இருந்ததுன்னா இன்னொரு 100 ரூபாய் எனக்கு இருக்கு. 50 ரூபாய் கூட இருந்தா நானா போட முடியும். முக்கியமான பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன். ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத. நீ தான் என்ன டென்ஷன் படுத்துற. இறங்கி வா. டேய் டேய் டேய். ஹலோ சார். பாத்தியா, ஜந்துவை பாக்குற மாதிரி பாக்குறான். சார் அப்படிலாம் பார்க்கல சார். என்ன அதோட கேவலம் பாக்குறியா? ஆஹா, விவகாரமான ஆளா இருக்கீங்களா? இப்போ என்ன வேணும் சார்? எனக்கு இதே மாதிரி வேண்டாம், இதே மெட்டீரியல் ஒரு ஷர்ட் சரி கொடுத்துறேன் சார். சார் பாருங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் டெல்லி ஃப்ளைட். ஆமா, கரெக்ட் டைமா? ஷிட். என்ன ஓகேயா? பில் போடு. சரி சார். சார் டிஸ்கவுண்ட் போ 510 ரூபா சார். பாத்தியா, இதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். 10 ரூபா கொடு 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 கொடு. ஆஹா, ஆமா, நீ பாட்டு கார்ல சேர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க. ஒருவேளை அவன் இன்டர்வியூ போறவனா இருந்தா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். அவன் வெளியூர்காரனா இருந்தா அவன் போய் சேர்ற வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கணும். கார்ல போறவன் எல்லாம் பெரிய மனுஷனும் இல்ல, அதுக்காக ரோட்ல போறவன்லாம் கேவலமானவனும் இல்ல. புரிஞ்சுதா? கேட்ச் இட். உன் டெல்லி ஃப்ளைட்டு போயிந்தி பட் போகும்போது கட்டு காசை கொடுக்காம போயிடாத. ஏய் முதல்ல சீட்டு போடுறா. என்னதான் பண்றேன்னு தெரியல. கமலா ஏய் யார் இவன் மெகா சீரியல் மாதிரி அழுதுட்டு போறான்? ஏன்டா ஏரியாவை துக்கமாக்குற? என் நிலமை தெரியாம கிண்டல் பண்ணாதீங்க. நிலைமைய சொல்லு. கிண்டல் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். நான் இந்த ஊர் ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க. அவ தாய் மாமன் எங்க காதல பிரிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்றான். எப்ப கல்யாணம்? இன்னும் 2 நாளையில. யார் தலைமையில? கவுன்சிலர் தலைமையில. எங்க காதலிக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. உன் காதல நாங்க சேர்த்து வைக்கிறோம். எங்களை நம்புறியா? இந்த உதவியை பண்ணீங்க நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேங்க. உன் காதலியை என் சினிமா தியேட்டருக்கு நாளைக்கு கூட்டிட்டு வர முடியுமா? சினிமா தியேட்டருக்கா? உன் கல்யாணம் தியேட்டர்ல தான். ஆனா கவுன்சிலர் தலைமையில இல்ல, ஒரு பெரிய விஐபி தலைமையில உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, யார் அந்த விஐபி? யாருடி அது? எப்படி பண்ண போற? ஏய் ஒரு டென்ஷனா இருக்கு, சொல்லுடி. சொல்லுடி. சஸ்பென்ஸ். வணக்கம்மா. மேனேஜர். அம்மா. ஆபரேட்டர் 1/2 மணி நேரம் படத்தை நிறுத்த சொல்லு. உள்ள ஒரு கல்யாணம் நடத்தணும். ஏய் நீ கேபினுக்கு போ. ஓகேடி. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணு. சரி. நீ உள்ள போய் எல்லாருக்கும் அச்சடியை கொடு. ஓகே. பொண்ணு மாப்பிள்ள ரெடியா? ரெடி. கம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க ஒரு கல்யாணத்தை நடத்த போறேன். ஒரு பெரிய விஐபி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. தலைவர் வருவாரு, பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. பிடிச்சிருந்தா தாலி கட்டிக்கோ. உன் மனசாட்சி விரோதம் இல்லாம இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கிறியா அம்மா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிக்கிறியா? நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தலைவர்
வச்ச கல்யாணம். முடிஞ்சா பிரிச்சுக்குங்க, எங்களை ஆள விடுங்க. வாங்கடி போலாம். என்ன தைரியம் இருந்தா நாளை காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கூட ஓடி வந்திருப்ப. நீ மரியாதை என் கூட வந்துரு. ஏய், பாப்பா மேல கைய வச்சா பாபா ஸ்டைல் அடிப்பேன். வாங்கடா வாங்கடா. அம்மா அம்மா கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. என்னப்பா, யார் நீ? என்ன விஷயம்? உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இன்னைக்கு என்ன பண்ணாலோ இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. என் பேத்தி எது பண்ணாலும் வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் 10-15 பேர் இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்பா உனக்கு என்னையா பண்ணாவா? எனக்கு இருந்தது ஒரே முறை பொண்ணு, அவளையே அவ காதலோட சேர்த்து வச்சுட்டாங்க. என்னடா உளர்ற? விடிஞ்சா எனக்கு கல்யாணம். இப்ப என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு ஓடி போயிட்டானா அவ நல்ல பொண்ணா? அவளை பத்தி நீயே யோசிக்கிற? கவலைப்படாத, உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். கிடைக்காதும்மா. நிச்சயமா கிடைக்கும். நான் சொல்றேன் கிடைக்கும்யா. எப்படிமா கிடைக்கும்? ஏப்பா கிடைக்காது? இந்த மண்டைக்கு ஏவமா பொண்ணு தருவா? என் பேத்தி விஷயம் தெரியாம கை வச்சிருக்காளு. உனக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணா நானே பாக்குறேன், நீ போயா. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இங்க தான் இருக்கியா? இந்த வரேன். ஏய், என்னடி பண்ண? பாட்டி வலிக்குது பாட்டி, விடுங்க பாட்டி, ரொம்ப வலிக்குது பாட்டி. காது பிடிச்சதுக்கே வலிக்குதுன்னு சொல்றியே, கல்யாணத்தையே நிறுத்திட்டியே, அவ மனசு எப்படி வலிக்கும்? கையெடு பாட்டி, ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ பொண்ணு இல்ல, பொண்ணு மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோ. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு வை, அது பொருளா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி, அதை விடக்கூடாது. அடியாத்தி, விளையாட்டு பிள்ளை நினைச்சா உனக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? பாடி.